சுந்தரெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான்மகால வெற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராஜா பாட்டுக்கு படம் பண்ணுறாரு. ட்ரெய்லரை பார்க்கும்போதே இவ்வளோ கெட்டப்பில் வந்து விக்ரம் வராரான்ற மாதிரிலாம் யோசித்தோம். ஸோ பாட்டிலே முடிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா நீ இப்போ வரைக்குமே அவருடைய இயக்குநர்கள் எல்லாமே வெற்றி இயக்குநர்கள் தான். ஆனால் ஏன் சிஎம் விக்ரனோட வரும்போது ஏன் செட் ஆகலை? செட் ஆகலைன்னா இப்போ ஒரு நான்மகானில் பார்த்து பிரமிச்சு ஓகே சூப்பர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு வந்து படம் பண்ண வர்றாங்கன்னா அந்த கதையை கேட்டு ஜட்ஜ் பண்ணுற ஒரு இடம் இருக்குல்ல. ஆமாம், இந்த கதை சரியாக இருக்கு, இது சரியாக இருக்குமா, நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறது இருக்குல்ல. அதில் வந்து கோட்டை விடுறது அல்லது இயக்குனருக்கு மேலே அதீத நம்பிக்கை வைக்கிறது. ஓகே, அவர் பார்த்துப்பார் அப்படின்ற அவர் பார்த்துப்பார். அப்போ என்னென்னா இதில் வந்து சில நேரம் இன்வால்வ் ஆகிறது தப்பாக ரைட்டானா ஓவராக இன்வால்வ் ஆகி கதையை பூரா கெடுக்கிறது தப்பு. ஓகே, சுத்தமாக இன்வால்வ் ஆகாமல் இவர் நல்ல டைரக்டர் நல்லா பண்ணுவார்னு மொத்தத்துக்கு இன்வால்வ் ஆகாமல் விடுறதும் தப்பு. அப்போ தனக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி தனக்கு என்ன வேணும் அப்படின்னு டெசிஷன் இருக்குல்ல, அந்த டெசிஷனில் வந்து அவர் வந்து தவற விட்டுட்டாரோன்னு தோணுச்சு.